வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பகவத்கீதை 15வது அத்தியாயம், புருஷோத்தம யோகம். இந்த அத்தியாயம் வாழ்க்கையின் அல்டிமேட் ட்ரூத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறது. உயர்ந்த பரமாத்மா தான் அனைத்திற்கும் ஆதாரம். அஸ்வதா ட்ரீ கான்செப்ட், உலக மரம். கிருஷ்ணர் ஒரு யூனிக் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஒரு மரம், ஆனால் அதன் வேர் மேலே இருக்கிறது, கிளைகள் கீழே இருக்கிறது. இது நார்மல் ட்ரீ இல்லை, இது லைஃபை ரெப்ரசன்ட் பண்ணும். ரூட் சமம் காட் பிரான்ச்சஸ் சமம். வேர்ல்ட் லீவ்ஸ் சமம் நாலேஜ். அதாவது இந்த உலகம் டெம்பரரி, ரூட் காட் தான் பெர்மனன்ட். முக்கிய டீச்சிங், உலகத்தில் சிக்கிக்கொள்ளாதே, அதன் மூலத்தை தேடு. நாம் என்ன செய்கிறோம்? பிரான்ச்ல தான் ஃபோக்கஸ், ரூட்டை மறந்து விடுகிறோம். டீப் அண்டர்ஸ்டாண்டிங். லைஃப் ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஆசை, அட்டாச்மெண்ட், ஈகோ, இவையெல்லாம் நம்மை ரூட்டிலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். லைஃப் லெசன்ஸ், டீப் அப்ளிகேஷன். 1. ரூட் கனெக்ட் பண்ணு. வெளியுலகத்தில் மட்டும் வாழாதே, உன் சோர்ஸை கனெக்ட் பண்ணு. மெடிடேஷன், அவேர்னஸ், இதுவே ரியல் லைஃப். 2. டீடாச் ஃப்ரம் இல்யூஷன் வேர்ல்ட். பெர்மனன்ட் இல்லை, இது ஒரு டெம்பரரி எக்ஸ்பீரியன்ஸ். இதை புரிந்தால் ஸ்ட்ரெஸ் குறையும். 3. கண்ட்ரோல் டிசையர்ஸ், ஆசை எண்ட்லெஸ், அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆசையை கண்ட்ரோல் பண்ணினால் பீஸ் வரும். 4. ரியல் ஐடென்டிட்டி, நீ பாடி இல்லை, நீ சோல். சோல்க்கு சோர்ஸ் சுப்ரீம் காட். இதை புரிந்தால் கிளாரிட்டி வரும். 5. அவேர்னஸ் ஆஃப் பர்பஸ். லைஃப் பர்பஸ் என்ன? என்ஜாய் மட்டுமல்ல, ரியலைஸ் ட்ரூத், க்ரோ ஸ்பிரிச்சுவலி. ஸ்பிரிச்சுவல் இன்சைட் காட் சமம் சோர்ஸ். சோல் சமம் பார்ட். நாம் எல்லாம் அந்த சோர்ஸிலிருந்து வந்தவர்கள், அதனால் நாம் டிவைன். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு மனிதன் மணி ஸ்டேட்டஸில் தான் முழு லைஃப் ஃபோகஸ், ஆனால் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஏன்? ரூட் கனெக்ட் இல்லை. மீனிங் இல்லாமல் லைஃப் எம்டி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சாப்டர் ஃபாலோ பண்ணினால் பர்பஸ் கிளியர் ஆகும், அட்டாச்மெண்ட் குறையும், பீஸ் அதிகரிக்கும், லைஃப் மீனிங்ஃபுல் ஆகும். அட்வான்ஸ்ட் இன்சைட். ட்ரூ ஃப்ரீடம் என்ன? வெளியுலகத்தை விடுவது இல்லை, அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது. இதுவே லிபரேஷன். பிகெஸ்ட் மிஸ்டேக், வேர்ல்ட் ஐ அல்டிமேட் ரியாலிட்டி என்று நினைப்பது. உண்மை, அது ரிஃப்ளெக்ஷன் மட்டும், சோர்ஸ் தான் ரியல். டெய்லி பிராக்டிஸ். செல்ஃப் அவேர்னஸ், மெடிடேஷன், டிட்டாச்மெண்ட், கிராட்டிடியூட், இதை பிராக்டிஸ் பண்ணினால் ஸ்லோலி ரியலைசேஷன் வரும். ஃபைனல் சம்மரி, காட் தான் சோர்ஸ், வேர்ல்ட் டெம்பரரி, ரூட் கனெக்ட் பண்ணு. டிசையர் கண்ட்ரோல், அவேர்னஸ் வளர்த்து அடுப்பதொன்னாம். ஒன் பவர்ஃபுல் லைன், மூலத்தை மறந்தவன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள மாட்டான். இதுதான் சாப்டர் 15 நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் நல்ல குணங்கள் வெர்சஸ் கெட்ட குணங்கள் பற்றி சொல்லப் போகிறார். நன்றி.